நமஸ்காரம். மார்ச் மாத பலன்களில் இப்போ நம்ம பார்க்குற ராசி கும்பராசி. கும்பராசிக்கு மாத ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு இடத்துல சுக்கிர பகவான் உச்ச உளவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாக்குஸ்தானம் அதுபடி குடும்பஸ்தானம் கூட பரிவர்த்தனை பயிற்சியாகி அப்போது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானமும் அதே சமயம் வாக்குஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற காலகட்டம் இந்த மார்ச் மாதம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரிய தடைகள் நிவர்த்தியாகும். திருமண பாகியங்கள் கைகூறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கோம் இனிமேலாச்சும் சேர்ந்துருக்குன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக முடியும். குடும்பத்தில் ஒன்று சேர்றது, குடும்பத்தில் இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறது, ஒன்று சேர்ந்து வாழ்கிறது. அதே சமயம் கடன்களை அடைக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். என்னென்னா ஜென்மசனி முடிய போகுது மார்ச் 21. அப்போது கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு மார்ச் மாதம் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். சொல்ல காப்பாற்றுங்க. இதனால் வரைக்கும் யாருக்காச்சும் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதனால் அவமானம் மட்டுமே மிஞ்சிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் இனி சொல்ல காலகட்ட அமைப்பாக இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக கும்பராசிக்கு இருக்கும். வெளிநாட்டுக்காகவும் வெளி மாநிலத்துக்காகவும் ட்ரை பண்ணிருக்கீங்க, வெளிநாட்டு வீசாக்கோ இல்லைனா இடம் விட்டு இடம் மாறுறது, வேறு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா மார்ச் மாதத்தில் அதுக்கான சாதகமான அமைப்பெலாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும். மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு ஒரு நல்ல மாதம் இந்த மார்ச் மாதம். கும்பராசிகளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும். அறுவடை நல்ல மாற்றம் கிடைக்கும். அதாவது மகசூல் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. சரி, அப்போ இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கலாம். அப்படிங்கும்போது குழந்தைகள், உங்களுக்கு இருக்கிற குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் கை தோள்பட்டை இந்த அமைப்பில் கொஞ்சம் ஆரோக்கியக்கேடு வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். சந்திராஷ்டமம்னு பார்க்கும்போது மார்ச் 14, 15, 16 காலகட்டங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறனால முக்கிய முடிவுகள் எடுக்கிற தவிர்த்துக்கிறது உத்தமம்.